இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணது சம்மந்தமாக தற்போது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றியும் இதற்கான ரிசல்ட் எப்போது விலகும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணது சம்மந்தமாக என்ன அறிவிப்புன்னு பார்க்கலாம். இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 26/9/2025 வெளியிட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் 727 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பதவிகளுக்கான அறிக்கை தேர்வு அனைத்தால் 25/4/2025 அன்று வெளியிடப்பட்டது. கூடுதலாக 727 காலி பணியிடங்களை பிற்சேர்க்கை இன்று 26/9/2025 வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 4662 ஆகும். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளின் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக 2022ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 3 நிதியாண்டுக்கான காலி பணியிடங்களும், 2024ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 2 நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் ஆக மொத்தம் 5 நிதியாண்டுகளுக்கு 17,799 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அதாவது ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக 3,560 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ஒரு நிதியாண்டில் 2025-2026 4456 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிற்சேர்க்கை வெளியிடப்பட்டுள்ளன. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக 896 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு உள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கை மற்றும் பிற்சேர்க்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். தற்போது பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஏற்கனவே நடைபெற்றது. இதற்கான வேக்கன்சி 727 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரிசல்ட் விலகி கவுன்சிலிங்குள்ளே இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரிசல்ட் எப்போது விலகும் என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதினே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஹோம் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மெனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரெக்யர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்யர்மெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் எல்லா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துட்டு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பப்ளிஷ் ஆகிட்டு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக ரிசல்ட் வந்து அக்டோபர் 2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் டிஎன்பிசி குரூப் 4 குறித்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணது சம்பந்தமாகவும் மற்றும் ரிசல்ட் குறித்தும் வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.